சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, அரைக்கல்பம் சுகம் மற்றும் அரைக்கல்பம் துக்கம் ஆகும். பாபா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்க வருகிறார். நாம் சம்பூர்ணமாகிவிட்டோம். நாம் முழுமையாகத் தயாராகிவிட்டோம். இதுவே எல்லாம் அறிந்தவர் ஆதல் ஆகும். பிரம்மா மூலமாக சகோதர சகோதரிகளின் உயர்ந்த தாழ்ந்த குலம் தோன்றுகிறது. அவரவருக்குரிய பாகம் பதிவாகி இருக்கின்றது. ஒரு சிலர் ஞானத்தை கேட்டுவிட்டு சென்றிருக்கின்றனர். அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துச் சென்றுள்ளனர் என்றால் பிறகு மீண்டும் வருகிறார்கள். ஞானத்தை நான்தான் கூறுகிறேன், வேறு யாரும் உலகத்தில் கூற முடியாது. பெரிய ஜோதியில் கலந்து விடுவோம் எனக் கூறுகிறார்கள். கலந்துவிட்டால் என்ன ஆகும்? நடிப்பும் கலந்து போகும். எவ்வளவு தவறாக இருக்கிறது! யார் எவ்வளவுதான் சீக்கிரமாக கர்மாத்தீத் நிலையை அடைய முயற்சி செய்தாலும் அது நடப்பது இல்லை. ராஜ்ஜியம் உருவாக வேண்டும். எவ்வளவுதான் நல்ல முயற்சியாளராக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம் என்று கூற முடியாது. கடைசியில் தான் சம்பூரணமாக முடியும். முழு ராஜ்யமும் உருவாக வேண்டும். ஆம், இன்னும் சிறிது நேரம் இருக்கின்றது. பாபா அனைத்து குணங்களையும் நமக்குள் நிரப்பிக் கொண்டு இருக்கின்றார். முதலில் நினைவு யாத்திரை செய்யுங்கள். உங்கள் விகர்மம் அழிந்து போகும். ராவணன் மனிதன் கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கிறது. ஞானத்தினால் சுயத்தின் தரிசனம் ஏற்படுகின்றது. பாபா வந்து பழைய உலகத்தை புதியதாக மாற்றுகின்றார். மற்றபடி புதியதை படைக்கவில்லை. பாபாவிற்குள் என்ன குணங்கள் இருக்கின்றதோ அதைத் தனக்குள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். சுயஸ்திதி சுய தர்மம் எப்போதும் சுகத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.